வெல்கம் டு கிரேசி டாக்கீஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல் விரைவில் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணணும் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நீக் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை காப்பாற்றினார். செல்கிறது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவது என்னடியோ. உந்தன் கொடியடை இன்று படாய் கொண்டு வந்து கொல்லுவத்து எனாடியோ. காதல் என்ற கருத்து மாறாமல் உள்ளது. நீக் என்றும் அழைக்கப்படுகிறது. சீன் 2 பிறகு பிரபு பவிஷ் தனது வருங்காலத் துணைவியான பிரீத்தியை பிரியா பிரகாஷ் வாரியர் சந்திக்கத் தயாராக இருப்பதைச் சுற்றி கதை சுழல்கிறது. அப்போது அவருக்கு அவரது முன்னாள் காதலி நிலா அனிகா திருமண அழைப்பிதழ் கிடைக்கிறது. அவள் திருமணம் செய்து கொள்வது தன்னை தூள் தூளாக்கி விடாது என்ற நம்பிக்கையுடன் தனது நம்பிக்கைக்குரிய நண்பர் ராஜேஷ் மேத்யூ தாமஸ் துணையுடன் பிரபு நிலாவின் பல திருமண விழாக்களில் சங்கீத் மற்றும் மெஹந்தி போன்ற தனது துக்கத்தின் பல கட்டங்களை செயல்படுத்துகிறார். தனுஷ் தனது படத்தை அழைக்க விரும்பும் இந்த வழக்கமான காதல் கதையில் பிரபு மற்றும் நிலாவின் மற்ற தோழிகளான வெங்கி வெங்கடேஷ் மேனன் மற்றும் ஸ்ரேயா ரபியா கட்டூன் மற்றும் திருமணத் திட்டமிடுபவர் அஞ்சலி ரம்யா ரங்கநாதன் ஆகியோரும் உள்ளனர். 3ஆம் பார்வையானது தனுஷின் அனைத்து இயக்குனர் படங்களிலும் ஒரு சுவாரஸ்யமான வடிவம். மையக் கதைக்களங்கள் எவ்வளவு எளிமையானவை என்பதுதான். அவற்றை அவர் தனித்து நிற்கச் செய்வது அதற்கு அவர் அளிக்கும் சிகிச்சைதான். நீக் இது சம்பந்தமாக வித்தியாசமில்லை. ஒரு பையன் ஒரு பெண்ணைச் சந்தித்து காதலித்து தடைகளைத் தாண்டி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த காலம் போய்விட்டது. இன்றைய உலகில் காதல் ஒப்புதல் வாக்குமூலங்கள் கழிப்பறையில் நடக்கும் இன்றைய உலகில் தம்பதிகள் தங்கள் முதல் சண்டையை நினைவுகூர செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு ஜோடியின் முதல் முத்தம் அவர்களில் ஒருவர் வாந்தியெடுக்க விரும்புவதால் அளிக்கப்படுவதற்கு சில நிமிடங்கள் முன்பு உறவுகள் எப்போதும் போலவே சிக்கலானவை. தனுஷ் இந்த சமகால உறவுகளை தனது கேன்வாஸாக எடுத்துக்கொள்கிறார். அதில் ஒன்றை பெரிதாக்குவதற்கு பதிலாக ஒரு சரமாரியான தலைப்புகளில் பரந்த பக்கங்களை தேர்வு செய்கிறார். சீன் 4 கோபம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். தமிழ் இயக்குனர் தனுஷ். நடிகர்கள் பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் வெங்கடேஷ் மேனன் ரபியா கட்டூன் ரம்யா ரங்கநாதன். 132 நிமிடங்கள் கதை சுருக்கம். மனமுடைந்த ஒரு இளைஞனின் பெற்றோர் அவனுக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்யும்போது அதை முடிவுக்குக் கொண்டுவரும் முயற்சியில் அவன் தனது முன்னாள் பெண்ணின் திருமணத்தில் கலந்து கொள்கிறான். பிரபு மற்றும் நிலாவின் காதல் கதையைத் தவிர வெங்கி மற்றும் ஸ்ரேயாவின் அவ்வப்போது நிகழும் உறவும் உள்ளது. ராஜேஷின் நிலை ஒரு உறவை சிக்கலானது என்று அழைப்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு. நிலாவின் திருமணத்தில் பிரபுவின் அவல நிலையை பார்த்த அஞ்சலி ஒரு மென்மையான கோணத்தை வளர்த்துக் கொள்கிறாள். அது இன்னும் ஏதோவொன்றாக மலர்கிறது. சமன்பாட்டில் சரத்குமார் ஆடுகளம் நரேன் மற்றும் சரண்யா பொன்வண்ணன் ஆகியோர் நடிக்கும் மூத்தவர்கள் இளைஞர்கள் பக்கவாட்டில் செல்லும்போது அவர்களை மீண்டும் பாதையில் இழுப்பதில் சிறந்து விளங்குகிறார்கள். மேலும் நீக் படத்தில் ஏராளமான ஜோடிகளும் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரமும் இடம்பெற்றுள்ளன. தனுஷின் மருமகன் பவிஷ் தனது முதல் படத்திலேயே படத்தில் வரும் கதாபாத்திரத்தைப் போலவே தன்னை இணைத்துக் கொள்ள போராடுகிறார். வெகுஜன தருணங்களாக இருந்தாலும் சரி, அவரது நடிப்புத் திறமை அல்லது அவரது பற்றாக்குறை அவரை நாம் விரும்புவதை கடினமாக்குகிறது. அவர் தனுஷைப் போல நடிக்காத போது ஒரு ஜோடியிருண்ட சன்கிளாஸுக்குப் பின்னால் மறைக்க முயற்சிக்கிறார். கதாநாயகியாக அனிகா பெரும்பாலும் தனது சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவதைக் காணலாம், சிறிய தன்னம்பிக்கையுடன். சீன் 5 நீக் படத்தில் வரும் இளம் நடிகர்களில் மிகவும் அனுபவம் வாய்ந்த மேத்யூ தாமஸ் தான். இறுதியில் ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை திருடுபவராக தோன்றுகிறார். ஹீரோவின் நண்பராக நடிக்கும் கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய பழங்காலத்து ஸ்டீரியோடைப்களை உடைத்து மேத்யூவின் ராஜேஷை தனுஷ் கவர்ச்சியுடன் சித்தரிக்கிறார். நடிகர் அதை திறம்பட வெளிப்படுத்துகிறார். மீதமுள்ள இளம் நடிகர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் காட்சிகளில் தங்கள் பங்கைக் கொண்டுள்ளனர். நீக் படத்தில் தனுஷ் தனது கடந்த கால படங்களை எப்படி காதலிக்கிறார் என்பது இன்னொரு விஷயம்.
தனுஷ் தனது சொந்த வாழ்க்கையையே ஒரு சிறு துளியாக இணைத்து நடிக்கிறார். கதாநாயகனின் பெயர் தனுஷின் உண்மையான பெயர் வெங்கடேஷ் பிரபு. மேலும் நடிகரின் ஆரம்பகால சமையல்காரராக வேண்டும் என்ற ஆசையைப் போலவே பிரபுவும் அதில் நடிக்கிறார். ராஜேஷின் தொலைபேசி ரிங்டோன் ஓதுங்கட சங்கு மற்றும் அவரது நாய் ஹாரி பாட்டர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது தனுஷின் வேலையி இல்லா பட்டாத்தாரிக்கு நேரடி குறிப்பு. மேலும் பிரபுவின் வீடு வெய்பியில் வரும் நாய்க்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இதனால் சரண்யா 2 படங்களிலும் தாயாக நடிப்பது தற்செயலானது அல்ல என்று நம்ப வைக்கிறது. இது என்ன மாற்றம் பாடலை பயன்படுத்துகிறார். இசையைப் பற்றி பேசுகையில் ஜி.வி. பிரகாஷ் அற்புதமாக வேலை செய்கிறார். மேலும் லியோன் பிரிட்டோவும் அவரது கேமரா ஒர்க் நீக்கிற்கு வண்ணமயமான பளபளப்பை சேர்க்கிறது. சீனாறு. இந்த படம் ஒரு லேசான காதல் கதை. இரட்டை முனை கொண்ட மன்மத அம்பு போல அதில் நன்மை தீமைகள் உள்ளன. எண்ணற்ற துணைக்கதைகளில் எதையும் ஆழமாக ஆராயாமல் படம் நிகழ்வுகளிலிருந்து ஒரு வேதனையான தூரத்தை பராமரிக்கிறது. மேலும் அதன் விளைவுகள் தியேட்டர் வளாகத்தை விட்டு வெளியேறிய பிறகு வெகுவாக குறைகின்றன. உதாரணமாக, பிரபுவின் நடைமுறை பாப்ஸ் அல்லது ஆங்கிலத்தில் உரையாட விரும்பும் சிரிப்பு அம்மாவுக்கு என்ன ஆனது? நமக்கு ஒருபோதும் தெரியாது. அதேபோல் பிரபுவின் வருங்காலத் துணைவியார், அவர்களில் மிகவும் முதிர்ந்தவர், பிரீத்தி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீக் நம்மை ஆவலுடன் காத்திருக்கிறது. முடிவெடுக்கும் முயற்சிகளை மாற்றியமைக்க முயற்சிக்கிறார். பிரபுவுக்கும் ராஜேஷுக்கும் இடையிலான காதல் போன்ற நகைச்சுவை காரணியையும் அவர் அதிகரிக்கிறார். இது சில பகுதிகளில் அற்புதமாக வேலை செய்கிறது. ஆனால் சில சுவாரஸ்யமான தருணங்கள் இருந்தபோதிலும் வசதியான எழுத்து மற்றும் அபாரமான நடிப்பு காரணமாக நீக் இல் சில குறைபாடுகள் உள்ளன. நீக் தனுஷின் பலவீனமான இயக்குனராக இருக்கலாம். ஆனால் ஒரு திரைப்பட இயக்குனராக அவரது திறமையின் ஒரு சிறிய துளியை காட்ட போதுமானது. மேலும் இயக்குனராக அவரது அடுத்த தலைப்பு இட்லி கடை என்பதால் அவர் இன்னும் சுவையான ஒன்றை சமைக்கிறார் என்று நம்புவோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை பை.